Welcome to R India E-Learning Software Private Limited. இப்போ நியூவாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்க விண்டோஸ் 8 ஸ்க்ரீனுக்கு உங்களோட டெஸ்க்டாப்பில் நீங்கள் எந்த மாதிரி பர்சனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப்பில் வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பார் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. அதில் பர்சனலைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். பர்சனலைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். உங்களோட டெஸ்க்டாப் என்ன மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு திங்ஸையும் இந்த ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் உங்களுக்கு டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி பேக்ரவுண்ட் உங்களோட டெஸ்க்டாப்புக்கு விரும்புகிறீங்களோ அது மாதிரி பேக்ரவுண்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த டெஸ்க்டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் இருக்குது இதில். ஸோ ஜஸ்ட் இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தீமை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கலாம் இந்த சேஞ்ச் மாறி இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த டாஸ்க் பாரில் கீழே உங்களுக்கு கலர் மாறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கலர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணதுமே கீழே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த பிங்க் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ இந்த டெஸ்க்டாப்பில் இருக்க ஸ்க்ரீனும் மாறி இருக்கு, இங்கே இருக்க கலரும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இது மாதிரி உங்களோட டெஸ்க்டாப்பை நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் சேஞ்சஸ் கொண்டு வரலாம். இன்னொன்று நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த பர்சனலைசேஷன் சேஞ்சஸ் ஜஸ்ட்டு டெஸ்க்டாப்புக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். உங்களோட லாக் ஸ்க்ரீனோ ஸ்டார்ட் ஸ்க்ரீனோ எதுக்குமே அப்ளை ஆகாது. நீங்கள் இதை மட்டும் பர்சனலைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் இது. நெக்ஸ்ட் உங்களோட டெஸ்க்டாப்பில் இருக்க டெக்ஸ்ட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே மாதிரி இந்த பர்சனலைசேஷன் பேனலில் லெஃப்ட் சைட் பாட்டமில் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆப்ஷனில் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மாலராக மீடியமானு சொல்லி கேட்கும். சேஞ்ச் த சைஸ் ஆஃப் ஆல் ஐட்டம்ஸ் அப்படின்றதுல டிஃபால்ட்டாக இருக்கிறது ஸ்மாலர். மீடியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125% இருக்கும். ஸோ இந்த மீடியமை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு எல்லா ஸ்க்ரீனுக்குமே இது ஃபிட் ஆகாது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட்டவே அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது ஃபுல்லாக உங்களுக்கு வியூ ஆகாமல் போயிடும். அதனால் நீங்கள் எப்போவுமே டிஃபால்ட்டாக ஸ்மாலரை சூஸ் பண்ணிக்கலாம். தென் இதில் அட்ஜஸ்ட் கிளியர் டைப் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் மைக்ரோசாஃப்ட் மூலமா இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு டியூனர் தான். ரொம்பவே ஷார்ப்பாக உங்களோட டெஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். அது இதில் வர ஒவ்வொரு நெக்ஸ்ட் பட்டனையும் ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணிகிட்டே வரும்போது இந்த மாதிரி சாம்பிள் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த டைப்பாக அந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிட்டே வரும். இதில் சில சாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எது வேணுமோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வாங்க. ஒரு 5 பேஜஸில் உங்களுக்கு சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மோடு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் உங்களோட டெஸ்க்டாப்பில் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஃபாண்ட் அந்த டெக்ஸ்ட் இதையெல்லாம் மாற்றினீங்க இல்லையா? ஸோ அதையெல்லாம் எப்படி மாற்றினீங்க அப்படிங்கிறத நீங்கள் மறுபடியும் வியூ பண்ணி பார்க்கணுன்னா ஒன்ஸ் உங்கள் சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே அடாப்ட் ஆகிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் லாக் ஆன் டு www.rindia.com.